ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். இன்னைக்கு வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் போடக்கூடிய ஆரி ஒர்க் புட்டாஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து நார்மல் நீடில் என்ன எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் குந்தன் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஒரு நார்மல் நீடில் வந்து எடுத்திருக்கேன், ரொம்ப சின்ன நீடில் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் சீக்வன்ஸு, குந்தன் ஸ்டோனு, சுகர் பீடு, 2mm பீடு, கலர் ஸ்டோன்ஸு, 5mm ஹாஃப் பீடெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து புட்டாஸ் போட போகிறேன். ஃபஸ்ட்டு புட்டாக்கு நான் எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. சென்டரில் ஒரு குட்டி ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதை சுற்றி 8 லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். நீடில் வந்து த்ரெட்டு கோர்த்து வச்சுக்கலாம். த்ரெட்டோட எண்டில் வந்து நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த சென்டரில் ரவுண்ட் வரைஞ்சிருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த ரவுண்ட் மேலேயே வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 5mm ஹாஃப் பீடை வந்து கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு அந்த ரவுண்ட் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு நீடில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே எடுத்தோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ரவுண்ட் மேலே வச்சு த்ரெட்டை வந்து அடியில் இழுத்துடணும். இழுத்துட்டா அந்த 5mm ஹாஃப் பீட் வந்து பிளேஸ் ஆயிடும். இனி அடுத்து வந்து ஏதோ ஒரு லைனோட எட்ஜில் வந்து நீடில் அடியிலேருந்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸ் 3 2mm பீடை வந்து லோட் பண்ணிட்டு 5mm ஹாஃப் பீடு கிட்டையே வந்து அந்த லைனோட ஸ்டார்டிங்கில் வச்சு த்ரெட்டை அடியில் இழுத்துக்கணும். இப்போ சீக்வன்ஸும் 2mm பீடும் வந்து கரெக்டாக அந்த லைன் மேலே பிளேஸ் ஆயிடுச்சு. இந்த 2mm பீடுக்கு பதிலாக நீங்கள் கட் பீடு, டியூப் பீடு, சுகர் பீடு அந்த மாதிரி எந்த பீட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸு ஒரு பீடு, அப்புறம் ஒரு சீக்வன்ஸு ஒரு பீடு, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கூட யூஸ் பண்ணலாம். சீக்வன்ஸ் ஃப்ளவர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நார்மல் நீடில் யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் ஃப்ளவர் எப்படி போடுறதுங்கிறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நம்ம புட்டாஸ் போட்டாலும் சரி, எந்த ஆரி ஒர்க் பண்ணாலும் சரி, நாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் வந்து கரெக்டாக போடலினா வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். பீட்ஸ் எல்லாம் நம்ம போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நாட் எப்படி போடுறதுன்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் புட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீடில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்சர்ட் பண்ணி மேலே எடுத்துக்கணும். த்ரெட்டை ஃபுல்லாக எடுக்காம கொஞ்சம் அடியில் கையில் பிடிச்சிருக்கணும். இப்போ வந்து நீடில் திரும்ப இன்சர்ட் பண்ணிட்டு நீடில் மேலே கொஞ்சம் பிடிச்சிட்டு அடியில் த்ரெட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீடில் சுற்றிட்டு நீடில் பிடிச்சி இழுத்துட்டோம்னா நமக்கு நாட் விழுந்துடும். இது புரியலைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கிளாத்துக்கு பின்னாடி வந்து நார்மலாக த்ரெட்டில் வந்து நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 த்ரெட்டையும் கையில் பிடிச்சிட்டு நாட் கூட போட்டுக்கலாம். ஆனால் நாட் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க, இல்லைன்னா பீட்ஸ் வந்து லூஸ் ஆயிரும். செகண்ட் புட்டாக்கு வந்து நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது பேஸ்ட் பண்ண வந்து ஒன்று ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லை B7000 யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் ப்ளவுஸில் குந்தன் ஸ்டோன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா B7000 யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறேன், ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து நான் போட போகிறேன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப அர்ஜென்ட்டான ப்ளவுஸ் அப்படின்னா வந்து B7000 யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து ட்ரை ஆயிரும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒர்க் பண்ணலாம். டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் B7000 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து குயிக்காக ட்ரை ஆயிரும். நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணிக்கலாம். B7000 வந்து ஃபேப்ரிக் க்ளூ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். குந்தன் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணும்போது கம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து கலண்டு வந்துடும், கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ வந்து கம் வந்து நல்ல கம்மாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய கம் அப்ளை பண்ணுங்கள், நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் புட்டா போடுறதுக்கு நான் எப்படி வரையறனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சது மேலேயே வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆரி நீடிலோட பேக் சைடில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இனி குந்தன் ஸ்டோன் மேலே இந்த ஆரி நீடியில் வந்து வச்சிங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து நீடியில் ஒட்டிக்கும். இனி அடுத்து வந்து நீங்கள் கரெக்டான இடத்துல வச்சு நீங்கள் குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இனி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி நான் லீஃப் மாதிரி இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரவுண்டு குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து நான் இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 6 குந்தன் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ளவர் மாதிரி அழகான ஒரு புட்டா வந்து கிடச்சிரும். இது வந்து செகண்ட் புட்டா. தேர்ட் புட்டாக்கு நான் இந்த செகண்ட் புட்டாலேயே வந்து 2 லீஃப் குந்தன் ஸ்டோனுக்கு இடையில வந்து ஒரு 2mm பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து த்ரெட்டில் கோர்த்துட்டு அந்த சுகர் பீட் முடிகிற இடத்துல நீடில் வச்சு அடியில் த்ரெட்டை இழுத்துக்க போகிறேன். 2 குந்தன் ஸ்டோனுக்கு இடையில வந்து த்ரெட்டை எடுத்துக்கணும், பீட்ஸை வந்து கோர்த்துக்கணும். சுகர் பீன் முடிகிற இடத்துல நீடில் வச்சு அடியில் த்ரெட்டை இழுத்துட்டோம்னா நமக்கு வந்து பிளேஸ் ஆயிரும். நமக்கு வந்து எல்லா குந்தன் ஸ்டோனுக்கு இடையிலையும் 2mm பீடும் சுகர் பீடும் வந்து கோர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அழகான இன்னொரு புட்டா வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நமக்கு தேர்டு புட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு.
இனி 4th புட்டாக்கு வந்து நான் எல்லா லீஃப் மேலேயும் வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ரெட் கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் ஸ்டோனும் ஆல்டர்னேட்டிவாக வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ்லாம் நம்ம போட்டோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தா. கலர் ஸ்டோன் வந்து உங்கள் saree ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த புட்டாவும் பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இனி 5th புட்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சது மேலே கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ரவுண்டு குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இந்த ஒரு லீஃப்லேயே வந்து 2 சைடும் வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் குந்தன் ஸ்டோன். அந்த குந்தன் ஸ்டோனை வந்து நான் ஒரு 8 குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் ஒரு ஃப்ளார் டைப்பில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நிறைய ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புட்டாவும் தான். ப்ளவுஸோட நெக் லைன்லையும் ஹேண்டோட பார்டர் லைன்லலாம் வந்து இந்த புட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இனி 6th புட்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சென்டரில் வந்து நான் ஸ்கொயர் டைப்பில் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதை சுற்றி வந்து நான் வந்து லீஃப் மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சது மேலேயே வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஸ்கொயர் டைப் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் இருக்க 4 எட்ஜ்லேயும் வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து 3 குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 2 சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கிறத வந்து அதுக்கு அடுத்து வந்து சென்டரில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப அழகான ஒரு புட்டா வந்து கிடச்சிரும். இதை வந்து ப்ளவுஸோட நம்ம ஹேண்ட்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணோமா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.